மயில் வந்து நின்றுச்சுங்க ரோட்ல. ஆம்பளைங்க பிறந்ததுல இருந்து அதிக பிரச்சனை தாங்க பேசுறாங்க, நானும் பல இடத்துல பாத்துட்டாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அழகான மயில் வந்து நின்றுச்சு. அவன் ஃப்ரெண்டுக்கு போன் போட்டு கூப்பிடுறான், மாப்பிள்ள வாடா தஞ்சாவூர் ரோட்ல மயில் வந்துருக்காமா. நான் கூட்டத்தை விளக்கிட்டு உள்ள போய் பாக்குறேன், ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், மாப்பிள்ள மயில பார்த்தா குயிலெல்லாம் வருதுறாங்கிறான் என்னை பார்த்து. எப்படி சின்ன வயசுல இருந்தே அதிக பிரச்சனை பேச ஆரம்பிச்சிருது யாரு? ஆண்கள். நீங்க குடும்பத்தை எங்க காத்து வாழ்ந்தீங்கன்னு நான் கேட்கிறேன். நடுவர்களே, அதாவது கடவுள்னா ஒண்ணும் இல்லை. முகமது நபி அழகா சொன்னார், உண்மையிலேயே கடவுளை தினமும் பார்க்க முடியாத காரணத்தினால்தான் இந்த கடவுளே தாயை படைத்தான்னு சொன்னார். அந்த தாயை வணங்கினாவே இந்த உலகத்தில் உள்ள எல்லா தெய்வத்தையும் நம்ம வணங்கினதாவே இருக்கும். அதனால தான் நம்ம மொழிக்கு என்ன மொழின்னு பேர் வச்சிருக்கோம் பாருங்க. இப்போ உண்மையிலே இவ்வளவு நேரம் இந்த மண்ணில் உட்கார்ந்துருக்காங்கன்னா எதுக்கு? நம்ம நடுவர் அழகா அந்த பிள்ளையார் பத்திலாம் சொல்றாரு. உண்மையிலே இந்த கருத்தெல்லாம் யாருமே சொல்லவே முடியாத அற்புதமான கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு ஊத்துக்குளி மக்கள் கேட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்றைய தேதியிலே உண்மையிலே பெருமை உடையவர்கள் ஊத்துக்குளி மக்கள். அதுல ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனா உண்மையிலே நடுவர்களே, அந்த பிள்ளையார்லாம் பத்தி நீங்க அழகா சொன்னீங்க. ஆனா உண்மையிலே கடவுள் எதுனாக்கா, நம்ம பேசுற மொழியை வச்சுதாங்க நம்மளை யாருமே கண்டுபிடிக்கிறான். ஒருவன் தமிழ் பேசினால் அவன் தமிழன், ஒருவன் மலையாளம் பேசினால் அவன் மலையாளி, ஒருவன் கன்னடம் பேசினால் அவன் கன்னடத்துக்காரன் என்று அவன் பேசுகிற மொழியை வைத்துதான் அந்த மனிதனையே நாம் அடையாளம் கண்டுகொள்கிறோம். இதில் மிகப்பெரிய வியப்பு என்னவென்றால், இந்த மனிதன் தான் இந்த மொழிக்கே பெயர் வைக்கிறான். எப்படி என்றால், இத்தாலியர்கள் தன்னுடைய மொழியை இசை மொழி என்கிறார்கள், ஆங்கிலேயர்கள் தன்னுடைய மொழியை வணிக மொழி என்கிறார்கள், பிரெஞ்சுக்காரர்கள் தன்னுடைய மொழியை காதல் மொழி என்கிறார்கள், உருதுக்காரர்கள் தன்னுடைய மொழியை கவிதை மொழி என்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே தன் உதிரத்தோடு கலந்து உறவை சொல்லி தன்னுடைய மொழிக்கு தாய்மொழி என்று பெயரிட்டவன் என் தமிழன் மட்டும்தான் நடுவர்கள். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனாலதான் அந்த தாய்க்கே பெருமாள் பேசுற மொழியை தாயின்னு வச்சாங்க. ஆனா வந்து சொல்றதுக்கு யாரும் பெண்களை குறை சொல்றதுக்குனே வந்திருக்காங்க. நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க, அதுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல, நான் பதில் சொல்லிடுறேன். அங்க இருந்து வந்து ஒரு கேட்டார் கேள்வி, என்னது வாசல்ல கோலம் போடலாம், அப்புறம் நீங்களா போடுறீங்க? நான் கேட்கிறேன். அதுவும் சில ஊர்ல ஆண்கள் போடுறாங்க, இந்த நொங்கு வண்டி மாதிரி ஒரு வண்டி வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அதுல கோலமா பட்டி இப்படியே தள்ளிக்கிட்டே போறது. நம்ம தனவாளனே ஒரு நாள் இப்படித்தான் தள்ளிக்கிட்டே போயிருக்காரு, 4 வீடு தள்ளி போய் கோலம் போட்டார். அப்புறம் அந்த அக்கா சொல்லிட்டு வாத்தியார வந்தது வந்துட்டு எங்கிட்ட விட்டு போனாங்க. அவர் 4வது வீட்லயும் போய் கோலம் போட்டு தான் வந்திருக்காரு நம்ம அவர். அதனால ஆண்கள் ஒரு சில வீட்டுல போடுறாங்கன்னா பெண்கள் தான் அழகா கோலம் போடுவாங்க. மத்தியான நேரத்தில் இந்த கருப்பசாமி கோயில்ல பெண்கள் குனிஞ்சு வெயில் வர்ற வரைக்கும் குனிஞ்சு கோலம் போட்டோம்னா கருப்பசாமி வீட்டுக்கிட்டு ஓடுவார். அதான் நடக்கும். மனங்குளிர பட்டு உடுத்தி மத்தியான வேளையிலே புறப்பட்டார் கருப்பசாமி, வழிய விடுங்க, அவர் போற பாதை எல்லாமே கோலமிடுங்க, மாக்கோலம் பூக்கோலம் குங்கும கோலம், எங்க வண்டித்துறை கருப்பருக்கு வேப்பில போதும். அப்படி பாத்தீங்கன்னா கோலம் போட்டு வச்சாருனாக்கா நீங்க வருவீங்க. நடுவர்களே, எங்க அம்மா நல்ல அந்த பக்தி எல்லாம் பத்தி சொன்னாங்க. அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, மும்தாஜுக்கு தாஜ்மஹால் கட்டினாரே ஷாஜகான், அப்படி ஏதாவது ஆண்களுக்கு நீங்க கட்டியிருக்கீங்களான்னு கேட்டாரு. இது உள்ள ஒரு ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மிகப்பெரிய மாளிகை தாஜ்மஹாலை கட்டுற மாதிரி மும்தாஜ்ங்கிற ஒரு பெண்மணி வாழ்ந்திருக்கிறாளே, ஒரு செங்கல் எடுத்து வைக்கிற மாதிரி எந்த ஆம்பளையாவது வாழ்ந்தீங்களா? சொல்லணுமா இல்லையா? வந்து இதெல்லாம் வந்து செய்யவே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டு தாலாட்டு ஏதோ இவங்க தான் பாடுறாங்களா? இவங்க வேட்டில வேற தொட்டில் எங்க கட்டினாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க வேட்டில தொட்டில் கட்டணும்னா அதுக்கு இன்னும் 4 முழம் கயிறு வேணும். அந்த கயிறு போட்டு அவங்க இந்த இதுல ஸ்பிரிங் தொட்டிலாம் போட்டாதான் உங்க வேட்டியில தொட்டி கட்ட முடியும். ஆனா எங்க புடவை பாத்தீங்கன்னா பஸ்ல போய்கிட்டு போது அப்படி நடுவுல கட்டிட்டு வந்துறீங்களா பொம்பளை? அதே போல எங்கேயாவது போறோம்னா பிள்ளை அங்க அழுதுச்சுன்னா, அழகான மரத்தடி இருந்துச்சுன்னா அதுல தொட்டில் போட்டுருவா பொம்பளை. இதெல்லாம் பொம்பளையினுடைய புடவையில தான் அந்த வசதி இருக்கு. அதனாலதான் இப்பொழுது மறைந்த நம்ம கவிஞர், கிராமத்து கவிஞர் அழகா சொன்னான், ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை துவட்ட பார்த்தாலே சேத்தரைக்க தோணும், செத்தாலும் என்ன புத்த வேணும், செத்தாலும் என்ன புத்த வேணும். அம்மா புடவைங்க இதுக்கெல்லாம் பயன்படுது. அது நடுவர் வேற வருத்தப்பட்டா, நான் வேற வேட்டி கட்டியிருக்கேன் அப்படின்னு. நடுவர்களே, உங்களை எந்த விஷயத்தையும் நாங்க சொல்லவே மாட்டோம். அதனால நீங்க அம்மா சொன்ன வேட்டி பூரா அவங்க 2 பேர்த்தையும் தான். அதனால யாரையும் குறிக்காது என்பதை இந்த மன்றத்திலே மகிழ்ச்சியோடு சொல்லுகிறோம். தாலாட்டு பாடுவாங்களான்னு கேட்டாங்க நடுவர்களே. உண்மையிலே பெண்கள் ஒரு ஆழமான ஒரு விஷயம் இருக்கு நடுவர்களே. ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க வேணா பாருங்க, குழந்தை பிறந்தோடனே
ஆண் குழந்தை பெண் குழந்தையுடைய செயல்பாடுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை கையில ஒரு பொம்மையை கொடுத்தோம்னா அந்த பொம்மையை பார்த்துட்டு திருப்பி பார்த்துட்டு போய் என்ன செய்யும், துணி கடையில போய் துணி எடுத்துட்டு வந்து அதுக்கு பாவாடை கட்டும், சட்டை போடும், சின்ன ரிப்பன் எடுத்துட்டு வந்து தலை பின்னி எங்கேயாச்சும் பூ இருந்தா கொண்டு வந்து குத்தி வச்சிருக்கும். இதெல்லாம் பொம்பளை பிள்ளை செய்யும். இதே பொம்மையை ஒரு பையன் கையில கொடுத்து பாருங்க, அந்த பொம்மையை 2 வாரம் திருப்பி பார்ப்பான். பார்த்துட்டு முதல்ல தலையை தனியா திரும்பி எடுத்துருவான். எடுத்துட்டு இன்னும் அந்த பொம்மை என்னாச்சு எடுத்து ஆராய்ச்சி பண்ணி நெஞ்ச பிளந்து பேட்டரி உள்ள இருந்து எடுத்து எப்பா இந்த இருக்கு வருவா பேட்டரியுமா. இது சின்ன பையன்ல இருந்து பையனுடைய சிந்தனை என்பது இப்படி போனமானா தான் போகும். ஆனா பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லைங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்கள் தான் இந்த உலகத்திலே சமூக சேவை செய்ய முடியும்னு ஆணாக இருந்து ஞான சம்பந்தரே நினைச்சதுனாலதான் மங்கையர்க்கரசியை சமூக பணி செய்யறதுக்கு அவரே கூப்பிட்டார். என் மங்கையர்க்கரசி வளவர் கோப்பாவை வரிவழக்கை மடமானி என் பங்கையர் செல்வி பாட்டிமாதேவி நீ பணி செய்து இந்த நாடரும் பரவன்னு மங்கையர்க்கரசி ஞான சம்பந்தரே கூப்பிட்டாருன்னா என்ன அர்த்தம்? பெண்களால்தான் இந்த சமூகத்துல முடியும்னு ஆண்களே ஒத்துக்கிட்டாங்க. இந்த 2 ஆண்கள் ஒத்துக்கிறதுனால எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நடுவர்களே, இன்னொரு ஆழமான செய்தி என்னன்னா, இப்ப ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. எங்க அண்ணன் கண்ணதாசன் தரவாளையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஆண்கள் வந்து நடுவர்களே, இப்ப திரும்ப ஒரு பொண்ணை விரும்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணை விரும்புறாங்க, ஆனா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியல, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்ப கல்யாணம் பண்ண அந்த மனைவியோட இவங்க ரோட்ல நடந்து வரும் பொழுது, இப்ப இதுக்கு முன்னாடி உள்ள பொண்ணு எந்த பொண்ணு, இந்த லவ் பண்ண பொண்ணுக்குல அந்த பொண்ணு ஏத்த மாதிரி வருது. இப்ப கணவன் என்ன பண்றாரு, மனைவி கிட்ட எவ்வளவு யாருன்னு தெரியுதா, இதுதான் பிரியா. பிரியா நல்லா பிரியா பேச, இந்த பிரியா 2 வருஷமா இந்த பிரியாவை தான் நான் விரும்பினேன் மனைவி கிட்ட தன்னுடைய முன்னாள் காதலியை பத்தி சொல்லிக்குவார். இப்ப என்ன பண்றாரு, சொல்லிக்கணும் இந்த அம்மா என்ன செய்ய, ஆமா ஓ மூஞ்சி நான் தான் கிடைச்சேன் பேசாம வாயா, பிரியாங்கிற அவ பேசாம போறா அப்படின்னு கூட்டிட்டு வந்து இப்ப 25 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம மகிழ்ச்சியா குடும்பம் நடந்திருக்கும். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால் நடுவர்களே, இதே நான் என்ன கேட்கிறேன், பெண்ணுக்கும் ஏதோ ஒரு ஆசை யாரோ ஒருத்தருக்கு மனசுல இருந்திருக்கலாம்ல. ஆனா இப்படி பேசுறீங்க, நான் அப்படி பேசுறது, அந்த பெண் என்ன கேட்ப, இவளுக்கும் மனசுல அப்படி ஒரு ஆசை இருந்துக்கலாம்ல. அப்படி ஒரு ஆசை இருந்திருக்கும். ஆனா என்ன பண்ண முடியாது, வெளியில சொல்ல முடியாது. இப்ப இப்படியே எடுத்துக்கோங்க. இப்ப இவள் வந்து திருமணம், இப்ப கல்யாணம் ஏற்கனவே விரும்பினோட திருமணம் பண்ணிக்க முடியல. இப்ப அவனோட வரும்பொழுது, இப்ப கணவன் இவனு வரும்பொழுது சொல்ல முடியுமா, மாமா இது யாருன்னு தெரியுதா, இதை மாறிட்டு எந்த மாறிட்டு பட்ட வருஷமா நான் லவ் பண்ண பத்தி அந்த மாறிட்டு அப்படின்னு ஒரு பெண் இந்த உலகத்துல தன்னுடைய மனசுல உள்ள எந்த ஏக்கத்தையும் பாசத்தையும் விரக்தியும் தன் தந்தையிடமும் சொல்ல முடியாது, பிற்காலத்துல கணவனிடமும் சொல்ல முடியாம இவன் மனசுக்குள்ளேயே வச்சு அப்பாவுக்காக பாதி நாள் வாழறா, அடுத்த காலம் முழுவதும் கணவனுக்காகவே வாழ்ற பெண் தான் இந்த உலகத்துல என்னைக்குமே குடும்பத்தை காத்திருக்க முடியும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அத கவிப்பேரசு ரொம்ப அழகா சொல்லுவாரு. தன்னுடைய காதல் நிறைவேறாத பொழுது அவள் எப்படி இருந்தாள், இந்த கம்மா கரையில் இருக்கிற நடவு நடுற பெண்மணி வரப்புல போற பண்ணையார விரும்பியிருப்பா, ஆனா வாழ்க்கை சேர முடியாது. கம்மா கரையோரம் களையெடுக்கும் வேலையில கருப்பு கொடை பிடிச்சு கரவழிய போனீரே, அப்ப நிமிர்ந்தவதா அப்புறமா குனியலையே கொடகம்பி போலவனம் குத்திட்டு நிற்கிறது, வண்ண மணியாரம் வலதுகை கடியாரம் ஆன புலியெல்லாம் அடக்கி வச்சு அதிகாரம், போற போக்கில் ஒரு புன்சிரிப்பால் உயிரசக்கி வேரோட புடுங்கி என்ன வெறுந்தரையில போட்டீரே, பச்சி உறங்கிருச்சு, பால் தயிரா தெரிஞ்சிருச்சு, இச்சி மரத்து இளகூட தூங்கிருச்சு, காச நோய் காரிகளும் கண்ணுறங்கும் வேளையில ஆச நோய் வந்த மகன் 1/2 நிமிஷம் தூங்கலையே, குத்துதையா கொடையுதையா குறுகுறுன்னு வருகுதையா, சூறா வழி புகுந்து சுத்துதையா தலைக்குள்ள, தைரந்தா தேய்ச்சே தலைவலியும் போகலையே, நொச்சி இளவச்ச நோய் விட்டு போகலையே, ஆத்து மீன் குழம்பு அடுப்புல கொதிக்கையில 7 தெரு மணக்கு எனக்கு மட்டும் மணக்கலையே, உள் நெஞ்சுக்குள்ள ஒம்மனா முடிஞ்சிருக்க எங்கே எத்திசையில் ஏம்பளப்பு விடிஞ்சிருக்கோ, தவிப்புக்கு ஒருத்தன் தாடிக்கு வேறொருத்தன், எத்தனை பெண்தலையில் இப்படி எழுதியிருக்கோ, ஏழை பொம்பரை நான் எதுவும் சொல்ல முடியாது, ரப்பர் வளவிக்கு சத்தமிட வாயது என்ற அந்த கவிதை முடிகிறது நடுவர்களே. இதுதான் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையாக இந்த சமூகத்தில் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு கணவனுக்காக தந்தைக்காக தன் மகனுக்காகவே தியாகம் செய்து ஒரு பெண் வாழ்கிறாள். இந்த தியாகம் தான் தெய்வம், இந்த அன்புதான் தெய்வம் இந்த சமூகத்தில் புரிந்து கொண்டால் அன்பே சிவம் என்று திருமூலர் சொன்னார்ல,
தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ வானுக்குள்ள ஈசனை தேடும் மதியிலீர் தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல உன் ஊருக்குள்ளேயே ஈசன் ஒளிந்திருக்கின்றானே என்ற அந்த பாடல் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய மனசுல இருக்கக்கூடிய அன்புதான் சிவம் என்று பார்த்தால் உண்மையிலே அன்பும் கருணையும் தியாகமும் காதலும் எல்லாம் பெண்ணிடம் தான் நிரம்பி கிடக்கிறது என்று சொல்லிக்கொண்டு காற்றாட வனமில்லை கால் நனைக்க நதி இல்லை நாற்றாட வயலில்லை நான் எழுத இடமில்லை சகாராவில் விட்டாலும் தமிழ் கொண்டு சேர்ப்பேன் சுடும் தாற்சாலை வீடும் ஒரு தாமரையாய் பூப்பேன் தொலைபேசி அடித்தாலும் என் சொந்தங்கள் சிரித்தாலும் சுவையான பணமெல்லாம் தொகை தொகையாய் வந்தாலும் மூளைக்குள் அவை சென்று முட்டுவதே இல்லை தாய் மொழியோடு கரைதல் போல் முக்தி பிரிதில்லை. நடுவர்களே, ஒரு நாள் கட்டாயம் எனக்கு மரணம் உண்டு, ஒரு நாள் கட்டாயம் எனக்கு மரணம் உண்டு, அதுவரை என் தமிழ் பயணம் உண்டு. நன்றி, வணக்கம். மனோன்மணி அவருடைய பேச்சை ரொம்ப நாளாச்சு கேட்டு, ரொம்ப அருமையான பேச்சு. அதை விட நீங்கள் வேட்டகருப்பு சாமி பத்தி பாடின பாட்டும் சரி, அதற்கு பிறகு பாடின பாடலும் சரி, ரொம்ப அருமையான பாடம், ரொம்ப அருமையா பாடினீங்க, ரொம்ப நல்ல சிறப்பா பாடினீங்க. உங்களுடைய அந்த நீங்க எல்லாரையும் சரி மாதிரி நான் பாடின போது கூட சொன்னேன், பாட்டு முடிஞ்சிருச்சுன்னு கை தட்டுறாங்கன்னு கிண்டல் பண்ணேன். அப்படி கிடையாது, மிகச்சிறந்த முறையில ரொம்ப நல்லா பாடினீங்க. உங்களுடைய இசைக்கு என்னுடைய பாராட்டு, வாழ்த்து. வைரமுத்தோட கவிதை வேற சொன்னாங்க, ரொம்ப அருமையான கவிதை. இது ரப்பர் வடலிக்கு சத்தம் போட வாய்ப்பு இல்லை, ரொம்ப அருமையான கவிதை. இப்பதான் எனக்கு சிக்கல். நானும் இவ்வளவு நேரம் அந்த 4 பேர் பேச்சையும் சவுண்ட் கூட்டாரு சார், சவுண்ட் போடக்கூடாது, சவுண்ட் கூட்டாரு ப்ளீஸ். உங்க 4 பேருடைய பேச்சையும் நீங்க எப்படி சந்தோஷமா கேட்டீங்களோ அதை விட நான் சந்தோஷமா கேட்டுட்டு இருந்தேன். 4 பேர் பேசும்போது அவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா இப்ப எனக்கு என்ன சிக்கல்னா, இப்ப நான் ஒரு தீர்ப்புன்னு ஒண்ணு சொல்லணும். ஆனா பொதுவா இந்தியாவில யாரும் தீர்ப்பு மதிக்கிறது இல்லை. அதை சொன்னாலும் ஒண்ணுதான், சொல்லாட்டாலும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். ஆனாலும் தீர்ப்பு நான் ஒண்ணு சொல்லணும். அது ராத்திரி 12 மணிக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை பாருங்க. 2 விஷயம் நான் முதல்ல இந்த தலைப்பிலே கொஞ்சம் தீர்ப்புக்கான சம்பந்தம் இல்லை, ஆனா சொல்றேன். தொட்டில் போடுறதை பத்தி 2 பேரும் பேசினாங்க பாத்தீங்களா? அந்த தொட்டில் ஆண் வேஷ்டி போடணுமா புடவை போடணுமா? ஆம்பளைங்க வேஷ்டியை போடுறது உண்டு அப்படின்னு சொன்னார். போடுவாங்க, சில பேர் வீட்டுல வேஷ்டியும் தொட்டா போடுவாங்க, பெண்களுடைய புடவையும் தொட்டா போடுவாங்க. ஆனா எது போடணும்னு நான் இப்ப காரணம் சொல்றேன். இந்த தொட்டில்ங்கிறதே எதுன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைய உள்ள வைக்கும் போது அந்த குழந்தை இருக்கிறத பாதுகாப்பா நினைக்கும். அதாவது நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறோம், குழந்தைக்கு தைரியம் வருது எங்கன்னு கேட்டா தொட்டில். ஏன்னா தாயாருடைய கர்ப்பத்துல அந்த யுட்ரஸ் கருப்பைக்குள்ள இருந்தது இல்லையா, அப்ப அது எப்படி இப்படியே ஆடிக்கிட்டே இருந்ததோ அதே மாதிரி தொட்டில்ல இருக்கிறதால தொட்டில்ல இருக்கும் போது கருப்பையில் இருந்த சுகம் கிடைக்கணும்னு தொட்டில் போடுறோம். காரணம் அதுதான். அதுல ஆணோட வேட்டியா பெண்ணோட புடவையா அப்படின்னா, இந்த துணியில இருந்து ஒரு வாசனை இருக்கும். வேட்டியில அந்த அப்பா கட்ட வேட்டி ஒரு வாசம் இருக்கும், அப்பா உடம்பு வாசம். அம்மாவுடைய புடவையில அம்மாவுடைய வாசம் இருக்கும். அந்த புடவையில ஒரு குழந்தைக்கு ரொம்ப அதிக நம்பிக்கை தரக்கூடியது தாயினுடைய உடல் வாசம் தான். நெஞ்சோட வச்சு அணைச்சிருப்பாங்க, மார்ல வச்சு பால் கொடுத்திருப்பாங்க. அது வாசனை தெரிஞ்சுக்கிட்டது தாயாருடைய வாசனைய. அப்ப தொட்டில் தாயாருடைய புடவையில போட்டா அம்மா கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட தைரியமா அந்த குழந்தை தூங்கும். அதனால பெண்கள் புடவையில தான் தொட்டில் போடணுமே ஒழிய வேஷ்டியில போடக்கூடாது. நான் வேஷ்டியை காப்பாத்துறதுக்காக சொல்றேன். இப்ப வாசத்தை பத்தி சொன்ன பாத்தீங்களா, குப்பை மேட்ல கோழி மேயும். இந்த கோழி குஞ்செல்லாம் எங்கேயோ அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும், அது பாட்டி இப்படி மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். திடீர்னு கவனிச்சிருக்கீங்களா, அப்படியே தாய் கோழிக்கிட்ட எல்லாம் ஓடியாரும், ஓடியாந்து இப்படி தேய்ச்சிக்கும். என்ன சொல்றாங்க, தாயோட உடம்புல இருந்து ஒரு வாசனை வரும், தாய்க்கோழி உடம்புல இருந்து. அது காத்து அடிக்கிறது, அந்த காத்து வழியா அந்த குஞ்சு கோழிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும், வாசனை இருக்கும். திடீர்னு காத்து எதிர்பக்கமா அடிச்சுன்னு வச்சுங்க, அந்த தாயோட வாசனை கிடைக்காது. உடனே ஓடி வந்து அந்த அம்மா உடம்புல தேய்ச்சி அந்த வாசனை எடுத்து. அப்போ தாயினுடைய வாசம் ஒரு குழந்தைக்கு பெரிய தைரியம், பெரிய நம்பிக்கை. அதனால சொன்னேன், தாயாருடைய புடவையில ஒரு குழந்தைக்கு தொட்டில் போடணுங்கிறது ஒரு நியாயமான காரணம்.
அப்புறம் நிறைய விவாதம் பண்ணாங்க, அதுல சிலது கேலியா பண்ணிக்கிட்டாங்க, சிலது வந்து நிஜமாவே பண்ணாங்க. இப்ப நமக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு, இல்லறம் அப்படின்னு ஒரு அறம், அது வந்து பெண்களால சிறப்படைகிறதா ஆண்களால சிறப்படைகிறதா, ஒரு பெரிய கேள்வி. சொன்னாங்க ஆண்கள் பாருங்க 2 குடும்பம் கல்யாணம் பண்ணிக்கிறான், 3 குடும்பம் கல்யாணம் பண்ணிக்கிறான், பெண்கள் அப்படியா ஒரே குடும்பத்துக்காக தியாகம் பண்றாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னாங்க. ஒரு தடவை ஒரு பட்டிமண்டபம் நடந்தது, வழக்காடு மன்றம். ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு அம்மா பேசும்போது சொன்னாங்க, மனைவி செத்து போயிட்டா மச்சினியை உடனே ஆம்பளை கல்யாணம் பண்றாங்க, நாங்கெல்லாம் அப்படியா இருக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே அந்த பக்கம் பேசுறவரை கேட்டேன், அவர் சொன்னது நியாயம் தானே, பதில் சொல்லுங்க. அவர் கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி, குல்சாரிலால் நந்தான் ஒருத்தர் இருந்தாரு, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். சம்பந்தம் இல்லாம கேட்கிறாரு, தெரியும். நேரு செத்த உடனே ஒரு பிரதம மந்திரி ஆக்குனாங்க, ஆனா அவர் பிரதமர் ஆகல. அதுக்கப்புறமா லால் பகதூர் சாஸ்திரி எலெக்ட் பண்ணிட்டாங்க. லால் பகதூர் சாஸ்திரி அப்படி செத்து போனாரு, மறுபடியும் நந்தா பிரதமர் ஆக்குனாங்க. அதுக்கு இடைக்கால பிரதமர்னு பேர். அவர் என்ன கேட்டாரு, ஏன் இடைக்கால பிரதமர் ஏற்படுத்தினாங்க என்றார். இந்த நாட்டு சட்டப்படி பிரதமர் பதவி காலியா இருக்க முடியாது. ஒரு பிரதமர் இறந்து போயிட்டாருன்னா இன்னொரு மந்திரியை பிரதமரா நியமிச்சுட்டு தான் அந்த குழந்தையே வெளியெடுக்கணும். அவர் சொல்றாரு, ஆம்பளைங்க எல்லாம் மந்திரி மாதிரி, அவங்க செஞ்சு போயிட்டா ஒண்ணு கவலை கிடையாது, பிரதம மந்திரி அந்த இலாக்காவை பாத்துக்கலாம். ஆனா மனைவி பிரதம மந்திரி மாதிரி, அவங்க இறந்து போயிட்டா நாங்க விட மாட்டோம், அடுத்த பிரதம மந்திரியை நியமனம் பண்ணி தான் இந்த பிரதம மந்திரியை வெளியில அனுப்புவோம். பாராட்டுறாரா திட்டுறாரா, ரொம்ப சாமர்த்தியமா சொல்றாரு. அவர் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். பெண் இல்லாம ஒரு குடும்பம் நடத்த முடியுமா? எங்க வீட்டமா இது அதிசயமா இந்த மாதிரி என் கூட வந்தாங்க, வேற ஒரு காரணமா நாங்க ஒண்ணா வந்தோம். பல சந்தர்ப்பமா தனியாவே போக வேண்டியிருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு நான் போறேன். நான் போய் இறங்கின உடனே அந்த கல்யாண வீட்டுக்காரங்க கேட்கறாங்க, ஏங்க வீட்டுல வரலீங்களான்னு கேட்கறாங்க. நான் போய் நிக்கிறேங்க, என்னன்னு கேட்காம வீட்டுல வரலீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப என் மனைவி தான் வீடுன்னு சொன்னா நான் என்ன தெருவா இல்ல முனிசிபாலிட்டியா, நான் யாரு மாநகராட்சியா? எங்க வீட்டுல வரலீங்களா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீடுங்கிற சொல்லு ஆம்பளை குடிக்கலீங்க, வீட்டை வரலையா அப்படின்னு கேட்டா ஆம்பளை குடிக்கலீங்க. வீடுங்கிற சொல்ல யாருக்கு பொருத்தமா இருக்கு? மனைவிக்கு தான் பொருத்தம். அதுதான் சின்ன வீடுங்கிற வார்த்தை அது இருந்தா. பாரதியாருடைய மனைவி செல்லம்மா வெளியூர் போறாங்க. பாரதிக்கு பால் காய்ச்சி தெரியலீங்க, ஒரு பாலை காய்ச்சி குடிக்கிறதுக்கு தெரியல. 10 பேப்பரை கிழிச்சு போட்டு பால் காய்ச்சி பாக்குறாரு, பால் காய்ச்சி தெரியல. பாரதிதாசன் கூட உட்கார்ந்து இருக்காரு, அவருக்கும் தெரியல. அவர் 2 பேப்பரை கிழிச்சு போட்டாரு, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. 2 ஆம்பளை சேர்ந்து பால் காய்ச்சி தெரியல. பால் காய்ச்சி தெரியாத பாரதி என்ன பண்ணாரு, இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீங்க. பால் காய்ச்சறதை விட இரும்பை காய்ச்சறது ஈஸி. ஆம்பளைக்கு பால் காய்ச்சறதுக்கு தெரியாது, சாராயம் காய்ச்சறது அதை விட ஈஸி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன வேலை. மனைவி வெளியூர் போயிருக்கா, வீட்டுல ஆம்பளை இருக்கா, வீடு கூட இருக்குமா? மனைவி வெளியூர் போயிருக்கா, ஒரு வாரம் ஊருக்கு போயிருக்கா, ஆம்பளை மட்டும் வீட்டுல இருக்கா. அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது தெரியுமா? நாத்தமா லுங்கி எங்க கிடக்கும் தெரியுமா? அவன் கட்டி இருக்கிற லுங்கி எங்க கரையில கிடக்கும் லுங்கி. அதுவும் எப்படி விட்டுருப்பானா, கலைஞ்சு விட்டான் பாத்தீங்களா, வட்டமா அப்படியே விட்டுருப்பான். ஏன்னா இதை எடுத்து பொடியில போடக்கூடாதாம, நடுவுல போய் நின்று மறுபடியும் அப்படியே மாட்டிக்கலாம். ஒண்ணு வீட்டை சுத்தம் பண்ண மாட்டாங்க. வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் மனைவின்னு ஒரு அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னா வீடு வீடா இருக்காது, நரகமா இருக்கும். அது ஒரு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் நான் பண்ணி முடிவு சொன்ன அவசியம் இல்லை. இல்லறம் அப்படின்னு வருகிற போது இல்லறத்தினுடைய தொகைநிலை வரும். தீர்ப்புக்கு எதிராக இவ்வளவு நேரம் நடக்குது தெரியாம இல்லறம் அப்படின்னு வருகிற போது ஒரு குடும்பத்தை வீட்டை நடத்துவதற்குரிய ஆற்றல் எடுத்துக்கொண்டா அது பெண்ணுக்கு இருக்கிற சிறப்பு ஆணுக்கு இருக்க முடியாது. அதனால இல்லறத்தில் அப்படிங்கிறத முதல்ல நம்ம முடிவு பண்ணா பெண்களால் தான் இல்லறத்தில் இன்றைக்கும் ஒரு வெற்றியும் சிறப்பும் அமைந்திருக்கிறது. ஒரு பெரிய ஆராய்ச்சி வேண்டியது. ஆனா இறை அன்பு கோயில்னு வருகிற போது, பக்தின்னு வருகிற போது ஆம்பளை தர முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு பெரிய கோயில் கட்டுறாங்க அப்படின்னா ஆம்பளைங்க இருந்துதான் அந்த கோயிலை பெருசா கட்ட முடியும். ராஜராஜ சோழன், பல்லவ மன்னர்கள் எவ்வளவு பெரிய கோயில் எல்லாம் கட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய திருவிழா நடத்துறது முடிவு பண்ணா
மற்ற ஆம்பளைக்கு சேர்ந்து வசூல் பண்ணி நடத்த முடியும். பெண்கள் என்ன பண்ண முடியும்? வந்து உட்கார்ந்து கை தட்ட முடியும். விழா நடத்த முடியுமா? முடியாது. இன்னொன்னு, ஆண்கள் எவ்வளவு பெரிய ஆற்றல் சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு